ஓம் சாந்தி. 10/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, மனிதர்களில் இருந்து தேவர்கள் ஆகுகின்ற கல்வியை நீங்கள் கற்பதுடன் கற்பிக்கவும் வேண்டும். அமைதி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்குமான பாதையை அனைவருக்கும் காட்டுங்கள். கேள்வி: சதோபிரதான் முயற்சியாளர்களின் அடையாளங்கள் என்ன? பதில்: அவர்கள் பிறரை தமக்கு சமமானவர்கள் ஆக்குகிறார்கள். அவர்கள் தொடர்ந்தும் பலருக்கு நன்மை செய்கின்றார்கள். அவர்கள் ஞான இரத்தினங்களை தமது புத்தியில் நிறைத்து அதனை தானம் செய்கின்றார்கள். அவர்கள் தமது ஆஸ்தியை 21 பிறவிகளுக்கு கோரிக்கொள்வதுடன் பிறர் கோருவதற்கும் உதவுகின்றார்கள். பாடல்: ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. எல்லையற்ற தந்தையிடம் இருந்து உங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை பெறுவதற்கு கடவுளின் பெயரில் நேரடியாக தான தர்மங்கள் செய்யுங்கள். இந்த ஞான செல்வத்தை உங்கள் புத்தியில் நிறைத்து அதனை அனைவருக்கும் தானம் செய்யுங்கள். 2. இந்த மங்களகரமான சங்கம யுகத்தில் உங்களை சகல பந்தனங்களில் இருந்தும் விடுவித்து ஜீவன் முக்தியை பெற்றிடுங்கள். ரீங்காரிக்கும் வண்டாகி ஏனையோரை உங்களுக்கு சமமானவர் ஆக்குகின்ற சேவையை செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சகல பேறுகளையும் அனுபவம் செய்வதன் மூலம் சதா சக்தி வாய்ந்தவர்களாகி அதனால் வெற்றி சொரூபம் ஆகுவீர்களாக. சகல பேறுகளின் ரூபங்களாக இருப்பவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் ஆவார்கள். சகல பேறுகளையும் அனுபவம் செய்யும் இத்தகைய சக்தி வாய்ந்த ஆத்மாக்களால் மட்டுமே வெற்றி சொரூபங்கள் ஆக முடியும். உலகிலுள்ள ஆத்மாக்கள் மாஸ்டர் சந்தோஷம் மற்றும் அமைதியை அருள்கின்ற ஆத்மாக்கள் எங்கே என தேடுகின்றார்கள். உங்களிடம் சகல சக்திகளின் களஞ்சியம் இருக்கும்போது உங்களால் எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியும். தற்காலத்தில் உங்களால் ஒரு கடையில் இருந்தே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடிகிறது. எனவே நீங்களும் அப்படியாக வேண்டும். ஒருவரிடம் சகித்து கொள்ளும் சக்தி உள்ளது, ஆனால் முகம் கொடுக்கும் சக்தி இல்லை என்பதாக இருக்கக்கூடாது. உங்களிடம் சகல சக்திகளின் களஞ்சியமும் இருக்க வேண்டும். அப்போது மட்டுமே உங்களால் வெற்றி சொரூபம் ஆக முடியும். ஸ்லோகம். மரியாதை கோட்பாடுகள் பிராமண வாழ்க்கையின் அடிகளாகும். உங்களின் அடிகளை தந்தையின் அடிகளில் வைப்பதென்றால் உங்களின் இலக்கிற்கு நெருக்கமாக செல்கின்றீர்கள் என்று அர்த்தம். அவ்யக்த சமிக்ஞை. சத்தியம் மற்றும் நல்ல பண்புகளின் கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள். தற்காலத்தில் சில குழந்தைகள் விசேடமான மொழியை பேசுகின்றார்கள். தம்மால் பொய்யான எதையும் பார்க்கவோ அல்லது கேட்கவோ முடிவதில்லை என அவர்கள் சொல்கின்றார்கள். இதனாலேயே உண்மையற்ற எதையாவது அவர்கள் பார்க்கும்போது அல்லது கேட்கும்போது தாம் மிகவும் வலிமையை பிரயோகிப்பதாக கூறுகின்றார்கள். எவ்வாறாயினும் மற்றவர் பொய்யாக இருக்கின்றார், ஆனால் அந்த பொய்மையை பார்த்து நீங்கள் வலிமையை பிரயோகிக்கின்றீர்கள். அப்போது உங்களின் வலிமையும் உண்மையற்றதே. எந்த வகையான பொய்மையையும் முடிப்பதற்கு உங்களுக்குள் சத்தியத்தின் சக்தியை கிரகியுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.